உடனுக்குடன் நேரலை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பூரில் விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நூற்பாலையில் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் தேக்கம் அடைந்துள்ளது. 9வது நாளாக இந்த வேலைநிறுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. திருப்பூரில் விசைத்தறியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் நூற்பாலைகளில் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் தேக்கம் அடைந்துள்ளது. அண்மை தகவலை தற்போது நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருப்பூரிலிருந்து நமது செய்தியாளர் விஜயன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம். தற்போது தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் 9வது நாளாக ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக உள்ளது? இதனால் எவ்வளவு அளவிற்கு வர்த்தகம் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளது? கூடுதல் விவரங்களை பற்றி விடுங்க. வணக்கம் சர்மிளா. அதாவது திருப்பூர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக நூற்பாலைகள்ல 80 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் தேக்கமடைஞ்சிருக்குது. நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்படுது. விசைத்தறியாளர்கள் மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு இடையே ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்தி இந்த விசைத்தறியாளர்கள் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினுடைய தலைவர் ஜெயபால் தலைமையில நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் மனு வழங்கியிருக்காங்க. அதாவது தமிழகத்துல 8 லட்சம் ரோட்டார் திறன் கொண்ட 650 ஓஇ நூற்பாலைகளும், அதாவது 1,90,00,000 ஸ்பிண்டல் திறன் கொண்ட 1700 ஸ்பின்னிங் நூற்பாலைகள் மூலம் உற்பத்தி செய்யும் நூல்களை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் விற்பனை செய்து வருகிறாங்க. அதாவது தமிழகத்துல 5.5 லட்சம் விசைத்தறிகளும் 2.5 லட்சம் ஆட்டோ லூம்களும் 5700 ஆயத்த ஆடை நிறுவனங்களும், அதாவது 1,87,000 கைத்தறி துறையினரும் 17 மாவட்டங்கள்ல ஜவுளி உற்பத்தி தொழில ஈடுபட்டு வர்றாங்க. தமிழகத்திலேயே கோவை திருப்பூர் மாவட்டத்துல தான் அதிக அளவுல ஓஇ மில்களும் ஸ்பின்னிங் மில்களும் விசைத்தறிகளும் ஆட்டோ லூம் ஆயத்த ஆடை நிறுவனம் காணப்படுது. இந்த இரு மாவட்டங்கள்ல மட்டும் 30,000க்கும் மேற்பட்ட ஜவுளி நிறுவனங்கள் இங்கே செயல்படுது. அதாவது கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளர்களுக்கு இடையே கூலி ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட அந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்படாம தற்போது செலவினங்கள் உயர்வினால புதிய கட்டண ஒப்பந்தம் வேண்டும் என கூறி கடந்த 19ஆம் தேதி முதல் விசைத்தறியாளர்கள் தொடர்ந்து இன்றைக்கு 9வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஓஇ மில் மூலம் நாள் ஒன்றுக்கு 2 லட்சம் கிலோ நூல்களை அந்த விசைத்தறிக்கு கொடுத்து வர்றாங்க. கடந்த பிப்ரவரி முதலே வேலை நிறுத்தம் ஏற்பட போகுது அப்படிங்கிறதுனால நூல் வாங்குவதையும் தவிர்த்துட்டு கிலோ ஒன்றுக்கு 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரைக்கும் விலையை குறைச்சி வாங்குறதுனால ஸ்ட்ரைக் அறிவிப்புக்கு முன்பே விலை குறைவாக கேட்பதனாலும் இது நாள் வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான நூல்கள் இப்ப தேக்கம் ஏற்பட்டிருக்குது. இதன் காரணமாக ஓஇ மில்கள் நஷ்டத்தில் செயல்படுது. விசைத்தறியாளர்கள் ஜவுளி உற்பத்தியாளர்கள் இடையே ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி அந்த மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பினர் இன்னைக்கு திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கியிருக்காங்க. விஜயன், விவரங்களுக்கு நன்றி.